இந்த நிலம், இந்த வீடு, இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நமக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்மளுது, நம்ம எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நிஜத்தில் பார்த்தோம்னா இது நம்மளது கிடையாது. இது நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது. அதை நம்மளை அறங்காவலர்களாக்கி ட்ரஸ்டி ஆக்கி நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்ம வரும் தலைமுறைகளுக்கு நம்ம கொடுப்போம், நல்ல கண்டிஷனில் கொடுப்போன்றதுக்காக தான் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆகையினால இதை நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இதை அழிச்சிட்டு போகக்கூடாது. இது நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதுக்கடுத்த ஜென்ரேஷனுக்கும் வர்றாப்புல நம்ம கொடுத்துட்டு போகணும். அது மாதிரி நம்ம எல்லோரும் நினைச்சோம்னா இந்த நிலம், ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு நல்ல கண்டிஷனில் கிடைக்கும். அவங்க ஒரு 100 வருஷம் இருக்கிறதுக்கு நல்லா உதவும். அடுத்தது என்ன, நம்மளால இந்த ஸ்டேஜில், அதாவது நம்ம ஓய்வு விட்டு வந்திருக்கோம், இந்த ஸ்டேஜில் நம்ம சமூக நலனுக்காக ஏதாவது செய்யணும். நாங்கள் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடிஏ பிரசிடெண்ட்டாக இருந்து அதை பார்த்துக்குறோம். இங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. ஒரு 300 வருஷம் பழமையான ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த கோயில் நம்ம செலவு பண்ணி பராமரிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஓய்வு பெறும்போது கிராமப்புறத்துக்கு ஒரு சின்ன நிலம் வாங்கி ஒரு சின்ன வீடு கட்டி அங்கே தங்கி கொஞ்சம் நிலத்தை பராமரித்து ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் வருமானம் வர்றாப்புல செய்து அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், ஊர் மக்களும் சந்தோஷமாக இருக்கிறாப்புல இருக்கணும்.